சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணுவிடம் அவிநாசியில் 5 மணி நேரம் நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. வங்கி பண பரிவர்த்தனை, நன்கொடை விவரம் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்க் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், அவிநாசியில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளையில் மகாவிஷ்ணுவிடம் நடந்த 5 மணி நேர விசாரணை நிறைவு பெற்றிருக்கிறது. விசாரணை குறித்த விவரங்கள் வெளிவந்திருக்கின்றனவா? பூங்குழலி, சென்னை அசோக் நகர் பெண்கள் அரசு பள்ளியில் மூடநம்பிக்கை கருத்துக்களை பேசியதோடு தமிழ் ஆசிரியரை அவதூறாக பேசி மிரட்டல் விடுத்ததாக மகாவிஷ்ணுவின் சென்னை சைதாப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்திருந்தாங்க. இந்த நிலையில் 3 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக நீதிமன்றத்தில் அனுமதி கோரிய காவலர்கள் இன்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசி குளத்துப்பாளையம் பகுதியில் உள்ள பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகத்திற்கு காலை 10 மணிக்கு அழைத்து வந்து விசாரணை துவக்கினர். கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்ட காவலர்கள் அவரிடம் எவ்வாறு இந்த கிளைகள் எல்லாம் நீங்கள் துவக்கினீர்கள், வெளிநாடுகளில் கிளைகளை துவக்க உங்களுக்கு உதவியவர்கள் யாரெல்லாம் உங்களுடைய பரம்பொருள் அறக்கட்டளை நிறுவனத்தில் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள் போன்ற அனைத்து தகவல்களையும் பெற்றனர். மேற்கொண்டு இந்த அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள், வங்கி பரிவர்த்தனை ஆவணங்கள் மற்றும் இங்கு வரக்கூடிய தன்னார்வலின் விவரங்கள் அனைத்தையும் அவர்கள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. மேற்கொண்டு அந்த அலுவலகத்தில் இருந்த கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்க் மற்றும் லேப்டாப், பென்டிரைவ் போன்றவற்றையும் பறிமுதல் செய்து இங்கு இருக்கின்ற விஓ முன்பாகவே அது பார்சல் செய்யப்பட்டது. அதன் பிறகு அதனையும் தற்சமயம் பறிமுதல் செய்து மேல் விசாரணைக்காக சென்னை அழைத்துச் செல்வதற்காக மகாவிஷ்ணுவையும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களையும் சேர்த்து சற்று முன்பாக காவல்துறையினர் அவரை அழைத்துச் சென்றிருக்காங்க. இந்நிலையில இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது, இது போன்று பேசிய மகாவிஷ்ணுவுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் மற்றும் மாதர் சங்கத்தினர், வாலிபர் சங்கத்தினர் ஒன்றிணைந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போதே பரம்பொருள் அறக்கட்டளைக்கு அருகாமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்களையும் காவலர்கள் அங்கிருந்து அமைதி செய்ய வைத்தனர். அதன் பின்னர் சற்று முன்பாக தற்சமயம் மகாவிஷ்ணு இங்கிருந்து அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.